ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரவை கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவை கஞ்சின்னு சொல்லலாம், ரவை பாயசம்னு சொல்லலாம். அந்த மெத்தடில் தான் வைக்க போகிறேன். நல்ல நெய் ஊற்றி நல்ல முருவு அழகாட்டு பால் ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு ரவை தான் நல்லா அழகாக வறுத்து எடுத்துட்டு அதை ஆற வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சட்டியில் நெய் சேர்த்து அது கூட ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இடித்து அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்ச பிறகு தேவையான தண்ணீர் சேர்த்து தண்ணீரும் நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். கொதித்த பிறகு வறுத்து வச்சுருந்த ரவையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அது வெந்துடும். ரவை வெந்த பிறகு தேவையான சீனியை போட்டுக்கிடுங்க. சீனியும் போட்டு சீனியும் ரவையும் சேர்ந்து ரெண்டும் ரொம்ப மிக்ஸ் ஆன பிறகு ஒரு கப் பால் எடுத்துருக்கேன். பசும்பால் தான் ஊற்றிருக்கேன். கட்டி பாலில் ஒரு 200 பாலையும் ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்ருக்க டைமில் ஒரு 2 கல் உப்பு போடலாம். ஏன்னா அந்த உப்பு போட்டால் அந்த இனிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவை கஞ்சிக்கு பச்சை தண்ணி போல் உள்ள டேஸ்ட் வராது. ஏன்னா பாலெல்லாம் ஊற்றி கொதித்த பிறகு ஒரு சிட்டிகை உப்பையும் போட்டிருக்கு. இப்போ சூப்பரான ஒரு ரவை கஞ்சி ரெடி ஆகிட்டு, இப்போ தால்சத்துக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து பாதாம், அண்டி, கிறிஸ்மஸ்ஸு, கசகசா எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடணும். அந்த கசகசா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொரிஞ்சு அந்த ரவை கஞ்சியில் கிடக்கும்போது போட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு சூப்பரான சுட சுட ஒரு ரவை கஞ்சி ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சூப்பரான வேறு ஒரு டிஷ்